வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். உங்க கண்ணுக்கே சரியா தெரியாத ஒரு சின்ன புள்ளி எப்படி ஒரு பிரம்மாண்டமான உலக உருவாக்கும் நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற பழங்கால ஞானத்தோட ரகசியமே அதுதாங்க. எந்த ஒரு மாபெரும் விஷயமும் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் தொடங்குதுங்கிறத நிரூபிக்க போற ஒரு அற்புதமான செஷன் இது. ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். உங்க உள்ளங்கையில வச்சா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வெறும் 1 அல்லது 2 மில்லிமீட்டர் அளவே இருக்கிற ஒரு சின்ன கடுகு விதை. இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கு நிழல் தர்ற ஒரு பிரம்மாண்டமான மரம். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு ரொம்ப பிரபலமான ரொம்ப பழமையான ஓமையில இது பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு பல புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது எல்லா விதைகளிலும் சிறியதா இருந்தும் வளர்ந்தபோது எல்லா செடிகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடையத்தக்க மரமானது. இது ஏதோ ஒரு சாதாரண விவசாய கதை கிடையாதுங்க. இதுக்குள்ள மாபெரும் வெற்றிக்கான ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இந்த ஓமையோட பியூட்டியே என்ன தெரியுமா? இதுல வர ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலியும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக குறியீடு இருக்கு. இப்போ கடுகு விதைங்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிறிஸ்துவின் வசனத்தை குறிக்குது. அந்த நிலம் தாங்க இந்த உலகம் அல்லது நம்ம மனித இதயம். வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நற்செய்தி பரவுறது மற்றும் நம்ம ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுது. கடைசியா அந்த பறவைகள், அதுதான் இதனால பயன்பெறும் மக்கள் அல்லது நாடுகள். எவ்வளவு பெர்ஃபெக்டான மேப்பிங் பாத்தீங்களா? சரி, இதிலிருந்து நாம கத்துக்க போற முதல் ரகசியம் சிறிய ஆரம்பம். நிஜமாவே ஒரு கடுகு விதை எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதை ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியும். வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இது ரொம்ப தெளிவா புரியும். இயேசு கிறிஸ்து தன்னோட பயணத்தை தொடங்கினப்போ அவர் கூட இருந்தது வெறும் 12 சீஷர்கள் மட்டும்தாங்க. அன்னைக்கு இருந்த உலகத்துக்கு அது ரொம்ப சாதாரணமான ரொம்ப சின்ன கூட்டமா தான் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றாங்க. அன்னைக்கு தூவப்பட்ட அந்த சின்ன கடுகு விதை இன்னைக்கு உலகத்தையே தழுவுற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக மரமா வளர்ந்து நிக்குது. அதாவது நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான். நம்ம விசுவாசம் இல்ல நாம செய்யற ஒரு சின்ன நல்ல காரியம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா சின்னதா ஆரம்பிக்கலாம். இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துற போது அப்படின்னு நீங்க தயங்கலாம். ஆனா நீங்க செய்யற அந்த சின்ன செயலை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா மாறும். அதனால உங்க சின்ன சின்ன முயற்சிகளை எப்பவும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. இது அப்படியே நம்மள 2வது ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் அபாரமான வளர்ச்சி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு சாதாரண கடுகு செடி சுமார் 10லிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. சுத்தி இருக்கிற மற்ற செடிகளையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன தூசு மாதிரி இருந்த விதையிலிருந்து 12 அடி உயரத்துக்கு ஒரு மரம் மாதிரி எழுந்து நிக்கிறது நிஜமாவே இயற்கையோட ஒரு அற்புதம் தானே. அந்த குட்டி விதையோட வியக்க வைக்கிற ரிசல்ட்டை இந்த 12 அடி உயரம் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த வளர்ச்சியத்தான் நாம தெய்வீக வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் வெறும் மனித உழைப்பாலையோ நம்ம சக்தியாலையோ மட்டும் வளர்றது கிடையாது. நம்ம வேலை என்ன? அந்த விதைய நம்பிக்கையோட விதைக்கிறதோட முடிஞ்சுது. அதோட அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிய தேவன் தன்னுடைய வல்லமையால முழுசா பார்த்துப்பார். அடுத்து நாம பார்க்க போற 3வது ரொம்ப உன்னதமான ரகசியம் என்னன்னா, மற்றவர்களுக்கு நிழல் தருதல். அந்த மரம் முழுசா வளர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்குங்க. அது தனக்காகவோ தன் பெருமைக்காகவோ வாழ்றதில்ல. ஆகாயத்து பறவைகளுக்கு அது அடைக்கலம் கொடுக்குது. இப்போ உங்களுக்கான ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். உங்களோட வளர்ச்சி மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்க வாழ்க்கையில நீங்க அடையிற வெற்றியால உங்களை தேடி வர்ற மனுஷங்களுக்கு உங்களால நிழல் தர முடியுதா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோடையே நம்ம 4வது மற்றும் கடைசி ரகசியத்துக்கு வருவோம். உள்ளுக்குள் இருக்கும் வல்லமை. ஒரு சாதாரண கடுகு விதையோட வெளித்தோட்டத்தை மட்டும் கையில் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இவ்ளோ பெரிய மரமே மறைஞ்சிருக்குன்னு யாராலையும் நம்ப முடியாதுல்ல. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? உங்ககிட்ட இருக்கிற திறமைகளோ நீங்க செய்யற நல்ல விஷயங்களோ ஏன் உங்க ஊழியங்களை கூட இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா தெரியலாம். ஆனா உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஜீவன் தேவனுடைய வல்லமையால ஒரு நாள் உங்களை ஒரு பெரிய விருட்சமா மாத்தும். அதனால நண்பர்களே, எப்பவுமே உங்க சின்ன சின்ன ஆரம்பங்களை பார்த்து சோர்வடையவே வேண்டாம். இந்த ஒரு ஆழமான உண்மையை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஆரம்பம் சின்னதா இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் எல்லையில்லாதது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விதைய ரொம்ப நம்பிக்கையோட விதைங்க. நீங்களே ஒரு பெரிய விருட்சமா மாறி பலருக்கு நிழல் தர்ற அந்த நாள் நிச்சயமா வரும். சரி, இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க விதைக்க போற அந்த ஒற்றை கடுகு விதை எது? சிந்திங்கள். அடுத்த அலசல சந்திப்போம்.